சுபாஷ் சந்திர போஸை. அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாருங்கள். வணக்கம். கோபால் தம்பி லைனில் இருக்கியா அப்படின்னு குணானே கூப்பிட்டுருக்காங்க. ஆத்தா சூர்யா ஆரூர் சேனல். யார் பையன் தெரியுமா புகைப்படம் எடுத்து வைத்திருக்கீங்க? என்ன கொடுமை சரவணன் இதெல்லாம். ஓகேண்ணா ஓகேண்ணா. சூர்யா தெரியும் அண்ணா எனக்கு. அப்புறம் ரெண்டுமே ஒன்று தானே, சூர்யா ஆரூர் சேனல் ரெண்டுமே ஒன்று தானே. சகரியா முகமது முருகன் கொடுத்துருக்காங்க. ஏன் மருமகள் வீர தமிழ்ச்சி? ஆமாம் ஆமாம் ஆமாண்ணா ஆமாண்ணா. ஹாய் யாது முறையான்னு கேள்வி சொல்லி முகமது சொல்லியிருக்காங்க. முகமது சகரியா கூப்பிட்டுருக்காங்க. யாது முறையண்ணா சூப்பர் வாழ்த்துக்கள் சேர்க்கிறோம். ஹரணி விரைவில் 1,00,000 சப்ஸ்கிரைபர் வருவார், பெற்றிடுவார். மகிழ்ச்சி. மிக்க நன்றி விஜய். நான் வளர்த்துடன் வாழ்க. பழைய ஐடி வரதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும் முருகனண்ணா அப்படின்னு பாப்பா சொல்லியிருக்கா. பாடாத தெம்மாங்கு இந்த பாடலை கேட்டிருக்கீங்களா? பாடாத தெம்மாங்கு நான் பாட வந்தேனே, பாட்டோட சேராத என்றாகம் சொன்னேனே. நல்லா இருக்கும். கரெக்டாக நான் பண்ணது. கலை விஜய் ப்ரூவாருமே லைக் பண்ணிட்டேன். ஓகே முத்து. ஓகேம்மா. தங்கச்சிம்மா அந்த மாந்தோப்பு 2 அங்கே இருக்காங்க. மதியம் மாங்காயை அறுத்து கொடுப்பாங்க. சூப்பர் சூப்பர் அண்ணா. முருகன் ப்ரோ முகமது கூப்பிட்டுருக்காங்க. இன்னும் 1 ஹவர் ஆக எவ்வளோ நேரம் இருக்குது டைம் பாருங்கள். 1 மணி நேரம் 6 நிமிஷம் ஆயிடுச்சு ராஜாம்மா. ஹாய் சித்ராமா. நல்லா இருக்கேன் சித்ராமா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஓகே சுகமா சுகமா. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். ஹரிணி யூடியூப்க்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகிடுங்கள். எனக்கு அதுதான் தெரியல விஜயண்ணா. எப்படி? நானும் நிறைய தடவை பார்த்துருக்கேன். மாமா கூட சொன்னாங்க. ஒரு சிலர் பார்த்து அவங்க அப்படி இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நல்லா ட்ரெண்டிங்காக மாறிட்டாங்க. அது எப்படி மாறணும்னு தான் எனக்கும் தெரியல. ஏன்னா நம்ம ஒரு பட்டிக்காடு கிராமத்து பிள்ளை இல்லையா, நம்ம இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே பதிஞ்சிட்டு. ஹாய் அக்கா. ஹாய்மா. வாருங்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சாமி? எலிசபெத். மருமகளே அம்மா தான் பயப்படுவாங்க. சரி விடுங்க. நான் என்ன மருமகளே பயப்படுறாங்க? நீதானே சாதிக்க பிறந்தவள், நீதானே மருமகளே. சூப்பர் கிஷோர். நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். அண்ணாமலை என்ன ஆமாம் சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டியாக்கா? சாப்பிட்டே. எலிசபெத் தங்கொடி சாப்பிட்டியா சாமி? நாராயணா. கஷ்டங்கள் இருந்தால் ரெஸ்ட் எடுங்க அதான்னு கேட்டேன். இருந்துகிட்டே தான் இருக்குது எப்போவுமே. கேஆர்சி குட் நைட் அம்மா. நேரலை நாளை வருகிறேன். சரி கிஷோரண்ணா. ஓகே குட் நைட்மா. ஓகே ஹனி. டயர்ட் ஆகிட்டீங்க. குட் நைட். ஆமாம், நம்ம மனசில் கொஞ்சம் சோர்வாக இருந்துச்சுன்னா அப்படி ஆகிடுவேன். நான் பார்த்தா இப்போ போக போக 80s 80 பிறந்திருப்பாங்களா அந்த மாதிரி தான் இருக்கேன் நான். அப்படியே தான் இருக்கேன். கொஞ்சம் கூட மாறல. ஏன் கேஆர்சி? அதே மாதிரி எப்படி சீவிட்டு அதே மாதிரி ஒரு சாந்து போட்டு வச்சுட்டு அப்படியே தான் இருக்கேன். மாறவே இல்லை. ஒவ்வொரு அரசியலும் நம்மளோட பேரை எழுதலாம். ஆனால் அது பிரியாணியா இல்லை பழைய சோறா என்பதை மனைவிதான் முடிவு செய்கிறாங்க. சூப்பர் சூப்பர் சிஎஸ் அண்ணா செம்ம. ஓகே சிஎஸ் ப்ரோ குட் நைட் அப்படி சொல்லியிருக்காங்க. விஜய் அண்ணா சுசேனா மிக்க நன்றி அண்ணா. சிஎஸ் ஓகோ சிஎஸ் கமல் கிஷோர் சகோ நன்றி. இனிய இரவு வணக்கம் ராஜாமா சொல்லியிருக்காங்க. பங்கு இந்த ஆத்தா வந்து பரமேஸ்வரி. சகோதரி தெரியாதாம். நம்ம நேரில் வந்திருக்கார். எனக்கு தெரியும் பரமேஸ்வரி தெரியும் தெரியும். பேர் தான் மறந்துட்டேன். நான் சூர்யாங்கிற அவங்க பேர் எனக்கு தெரியும். பரமேசுங்கிற அவங்க பேர் தெரியல எனக்கு. அப்படி ஞாபகம் மறதியா? நம்ம நிலைமையில் அப்படிதான் பங்கு. அப்படி இல்லை அண்ணா, எனக்கு தெரியல அண்ணா. உலக புகழ் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மண்ணு எந்த ஏரியான்னு கத்துப்படி தங்கச்சி. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. கலை விஜய் ப்ரோ ஸ்டேஷனை கூப்பிட்டுருக்காங்க. வேப்ப மரத்துலையில் அந்த ஜில்லன்று காற்றில் படுப்பது ஒரு தனி சுகம். நன்றாக தூக்கம் வரும் பசங்களே. ஓ சரிண்ணா சரியண்ணா. நான்லாம் அப்படி தூங்க மாட்டேன்னா, எனக்கு பயமாக இருக்கும். நான் அப்படி தூங்குறது கிடையாது. எனக்கு கதவை அடிச்சுட்டு தூங்கினா தான் எனக்கு தூக்கம் நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா ஏதாவது யோசனையாகவே தூங்கிட்டே இருப்பேன். எனக்கு பயமாக இருக்கும். அப்படிலாம் நான் தூங்குனதே கிடையாது எங்கேயுமே. சின்ன பிள்ளையில கூட அப்படி தூங்குனது கிடையாது. வயல் காட்டிலலாம் நானே 80 தான் தங்கச்சி. அப்படியா முருகன் தான். நான் இப்போ பார்த்தேன்னா நான் அப்படி தான் இருக்கேன். நான் 90 பிறந்த பிள்ளை மாதிரியா இருக்கேன். 80 பிறந்த பிள்ளை மாதிரி தான் இருக்கேன். மற்றும் அனைத்து நாட்களும் குட் நைட்மா. கலை விஜய் சகோ இரவு வணக்கம். பகலில் தான் சொன்னேன், இரவில் இல்லை. சரி சரி கிஷோரண்ணா. ஆனால் அந்த மாதிரிலாம் நான் உறங்கினதில்லை. பயப்படுவேன் நான். 100க்கு 50. ஆமாம் ராஜாம்மா 50 கூட இல்லை, 48 தான் வந்திருக்கு.